என் இனிய அன்பு நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் வீதலிட சார்பாகவும் என் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை மிக வருத்தத்துடன் பதிவு செய்து கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த வயநாடு நிலச்சரிவிற்காக நமது வீதலிட அலுவலகம் மிக சீரிய முறையில் அனைத்து தன்னார்வலர்களையும் இணைத்து இந்த நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற வேலைகளை கடந்த 3 நாட்களாக செய்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அவங்கவுங்க வீட்டுக்கே போய், இங்கே வர முடியாதவங்களெல்லாம் வீட்டுக்கே போய் அந்த பொருட்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது மூலனூர்லேயும் நடந்துகிட்ருக்குதுங்க, தாராபுரத்துலேயும் நடந்துகிட்ருக்குது. இது மிகப்பெரிய ஒரு சேவை. தன்னார்வலர்கள் அனைவருமே மிக சீரிய முறையில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் ஒரு நிகழ்ச்சியான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, துகிலன் என்ற மாணவன் தன்னுடைய உண்டியல் பணத்திலிருந்து இந்த நிவாரணத்துக்காக கொடுத்துருக்காருங்க. இது ஒரு பெரிய ஒரு நம்ம எத்தனையோ செய்திகள் எங்கெங்கேயோ நம்ம வந்து கேள்விப்படுவோம். இங்கே குறிப்பாக நம்ம தாராபுரத்தை சேர்ந்த அகரம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவர் நினைக்கிறேங்க, துகிலன் என்கின்ற ஒரு மாணவன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமா இருக்குது. இது போன்ற இளைஞர் ஒரு இளைய சமுதாயம் வந்து இப்படியெல்லாம் முன்னோடிய வரணும். எல்லோரும் இது போல் நீங்கள் முன் வரணும். ஏன்னா இப்படி ஒரு அவங்களுக்குள்ள இந்த சேவை மனப்பான்மை நாம் சிறு வயதிலிருந்து ஊட்டி வளர்க்கணுங்க. உண்மையிலே அவர்களுடைய தாய் தந்தையருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தின விழா. இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்துணை தியாகிகளையும் நாம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். நிச்சயமாக நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். நாம் எல்லாம் அனைவருமே கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதிலே பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது வந்து ஹர்கர் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்ற அனுமதி வழங்கி நம்ம பாரத பிரதமருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி. அதே போல் இந்த வருடமும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செஞ்சு வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த வருடமும் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்கின்ற அன்பான கட்டளையை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. அதை தொடர்ந்து எங்கள் கிராமத்தில் எங்களுக்கு முத்தாய்ப்பாக கிடச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாங்க, எங்கள் கிராமத்திலேயே குமாரபாளையம் கிராமத்தில் தியாகி ஐயா குப்புசாமி கவுண்டர் அவர்களுக்கு வீர வணக்கம். நமது அங்கே எங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய கிராம சபையில் எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில் நாங்கள் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த இருக்கின்றோம். ஆகையால் இது நீங்கள் மூலனூரில் இருக்கிற அத்துணை பேருமே நீங்கள் எங்களுடைய கிராம சபைக்கு நீங்கள் வாங்க. ஐயாவுக்கு நம்ம அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு ஒரு வீர வணக்கம் நம்ம செலுத்தலாம். இது தொடர்ந்து நண்பர்களே, நாம் எப்போதும் பேசி கொண்டு வருகிறோம், கிராம சபை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு கட்டமைப்பு இந்த கிராம சபை. இந்த கிராம சபையில் நீங்கள் தீர்க்க முடியாத விஷயமே இருக்காதுங்க. அனைத்தையும் நீங்கள் இந்த கிராம சபையில் நீங்கள் அதை வந்து நீங்கள் பேசி ஒரு விவாத பொருளாக வச்சு நீங்கள் பேசி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டிங்கன்னா கட்டாயமாக அது வந்து நிறைவேறும். இது நான் ஒவ்வொரு கிராம சபை நேரத்துலையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு அந்த தகவல் வரும். அதாவது கிராம சபை நடக்கின்ற நாளுக்கு முன்னதாக 7 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கு வந்து அந்த எங்கே நடக்குது, என்னென்ன பொருள் விவாதிக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதேபோல் எங்கள் கிராமத்திலையும் இன்றைக்கு தொடர்ந்து கிராம சபைகளை மிக வலிமையாக நடத்தி கொண்டு வருகிறார் எங்களுடைய குமாரபாளையம் பஞ்சாயத்து தலைவர் திரு நா. செல்லமுத்து அவர்கள். அதேபோல் இந்த கிராம சபையும் மிக சீரும் சிறப்புமாக நடக்கும் என்ற நம்பிக்கையிலே நானும் கலந்து கொள்கிறேன். மற்ற நீங்களும் கலந்து கொள்ளுங்க. இந்த கிராம சபை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி அந்த பருவ மாற்றங்கிற மாதிரி இன்றைக்கி கிராம சபையில் கலந்துக்கிட்டு வர்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு முயற்சியாக தான் தெரியுதுங்க. இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், இன்னும் வேகப்படுத்த வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே நம்முடைய கிராமம் நிச்சயமாக வளர்ச்சி பாதைக்கு செல்லும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,654 பஞ்சாயத்துலேயும் யாரெல்லாம் குறிப்பாக இந்த அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் படைத்த இளைஞர்கள் இளைஞிகள் பொது சேவையிலே தங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் ஈடுபடக்கூடிய அனைவருமே
நீங்கள் இந்த கிராம சபைக்கு கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். அப்பத்தான் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது, நீங்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பஞ்சாயத்து மூலியமாக தாங்க நடக்கும். அது மாநில அரசினுடைய திட்டங்களாகட்டும், மத்திய அரசினுடைய திட்டங்களாகட்டும், அந்த பஞ்சாயத்தின் மூலியமாக தாங்க மக்களுக்கு போய் சென்றடையும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க, நானும் புதுசாக ஒன்றும் சொல்லலைங்க. அப்படி அதுவும் குறிப்பாக நீ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து கூட எலெக்ஷன் வரப்போகுதுங்க. நீங்கள் கடந்த தேர்தலையும் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பட்டதாரி இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் போட்டியிட்டு வென்று இன்றைக்கி அந்த பஞ்சாயத்தை சீர சிறப்பமாக நடத்திட்டு வர்றாங்க. அதேபோல் இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டியிடக்கூடிய நபர்கள் நிச்சயமாக நீங்கள் எங்காவது பணி செய்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் பெரிய படிப்பு படித்திருக்கலாம். உங்களுடைய சேவையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இந்த பஞ்சாயத்து தலைவரில் தாங்க இருக்குது. அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் செய்ய முடியும். கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு நிகரான பணி. நீங்கள் 18 துறைகளை கையாளக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தாங்க இருக்கு. அத்துணையும் நீங்கள் கற்றுக்கலாம். எங்கள் பஞ்சாயத்தில் 19 துறைங்க. வனத்துறைன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. முழனூர் ஒன்றியத்துலேயும் எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு துறை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதுபோல் ஒவ்வொரு துறைகளையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து எப்படி இது மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு சேவை மனப்பான்மையும் இந்த பஞ்சாயத்தில் இருக்குங்க. நீங்கள் கற்றுக்க முடியும். சரி, இதை பஞ்சாயத்து தலைவர் ஆகித்தான் நீங்கள் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் கிராம சபையில் கலந்து கொண்டாலும் செய்ய முடியும். உங்களுடைய கிராமங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு எப்படி காண வேண்டும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபையில் நீங்கள் விவாதிக்கும் போது அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க அது சரின்னு சொல்லிட்டு. இல்லை, அதை நீங்கள் விவாதத்தில் வைக்கும் பொழுது தான் நீங்கள் நினச்சி சரியா உண்மையிலே அது. ஏன்னா ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தாங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும். யாருமே நினச்சது எல்லாமே செஞ்சிட முடியாதுங்க. அப்போ நீங்கள் அதை எங்கே வைக்கணும்? கிராம சபையில் தானே வைக்கணும். பல தீர்மானங்களை நீங்கள் இந்த மாதிரி கிராம சபையில் நீங்கள் எத்தனோ இளைஞர்கள் நிறைவேற்றி அந்த கிராமத்தில் அந்த சேவை செஞ்சுருக்காங்க, அந்த காரியத்தை நடத்த முடிச்சிருக்காங்க. ஸோ அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கையிடுங்க. நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாங்க. நம்ம அவங்க அதை செய்யலை, இவங்க இது செய்யலை, இந்த எம்எல்ஏ வந்து அது செய்ய மாட்டேங்கிறார், அந்த எம்பி வந்து அது செய்ய மாட்டேங்கிறார். இல்லைங்க, நீங்கள் மக்களுக்கு தேவை என்றால் மக்களை நீங்கள் களத்தில் குதிச்சு தாங்க ஆகணும். இது போராட்டமாக இல்லாமல் ஒரு அறவழி போராட்டமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நாம் எப்படின்னாங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு ஊரில் நமக்கு ஒரு தண்ணி தொட்டி தேவைன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி தொட்டி தேவைன்னா தண்ணி தொட்டி தேவைங்கிறது ஓகே, உண்மைதான். அதை நீ எப்படி கையாளணும்? நீங்கள் இது மாதிரி ஒரு கிராம சபையில் அந்த வார்டு உறுப்பினரை நீங்கள் முன்னிலையில் வச்சு இது மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு தண்ணி தொட்டி தேவைன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அதை விடுத்து நீங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறதோ, அதில் உங்களுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட சொல்கிறதோ, இன்னும் ஒரு எம்எல்ஏட்ட மனு போடுறதோ, எம்பிகிட்ட மனு போடுறதோ, இதெல்லாம் செய்யலாங்க. செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே அந்த திட்டம் நிறைவேறணும்னா நீங்கள் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றும். தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்கன்னா அது நிறைவேற்றதோடு இல்லாமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக அந்த திட்டம் உங்களுக்கு வந்து சேரும். இது நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு, இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பவர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இந்த அரசியலிலே யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வர நினைக்கின்றீர்களோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் கட்டாயம், அதுவும் இந்த ஆகஸ்ட் 15 இந்த சுதந்திர தின விழாவில் நடக்கக்கூடிய இந்த கிராம சபையில் உங்களுடைய கிராமத்தில் நிச்சயமாக நீங்கள்லாம் கலந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்டுங்கனால சோஷியல் மீடியாவில் நீங்கள்லாம் பதிவு பண்ணுங்கள். நான் என்னுடைய கிராம சபையில் நான் கலந்து கொண்டேன் என்று. பல கிராம சபை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மேலும் உங்களுக்கு அறைகோவல் விடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய நடக்கின்ற கிராம சபையில் நீங்கள் போய் கலந்துக்கங்க. நீங்கள் அதே போல் நான் சொன்ன 7 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் கிடைக்கும் என்று. அப்படி தகவல் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பெருசுப்படுத்தாதீங்க. அந்த உங்களுடைய பஞ்சாயத்து தலைவரைவோ, உங்கள் வார்டு மெம்பரைவோ, அந்த கிளர்க்கைவோ நீங்கள் கேளுங்க. கிராம சபை எங்கப்பா நடக்குது, என்னென்ன கூட்டப்பொருள் விவாதிக்கிறீங்க, அந்த தகவல்லாம் வேணும்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லைங்களா? எல்லாத்தையும் எல்லாம் நம்பர் இருக்குது. அட்லீஸ்ட் வார்டு மெம்பரே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கிடைக்கும். உங்களுக்கு நேரடியாக வந்து சேரலைங்கிறது ஒரு குறைபாடை எடுத்துக்காமல் நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவல் வந்து சேரும். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவையும் கொண்டாட வேண்டும்.
அந்த சுதந்திர தின விழாவுக்கு பாடுபட்ட தியாகிகளையும் நீங்கள் போற்றி வணங்க வேண்டும். வீடு வீட்டுக்கு நீங்கள் கொடியேற்ற வேண்டும், கிராம சபையிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அத்துணை அன்பான கட்டளைகளும் இட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.